Hi, Shalom. Welcome back to our Wednesday service. புதன்கிழமை தோறும் நடக்கிற நம்முடைய ஆராதனைக்கு மீண்டுமாக உங்கள் யாவருமே நான் வரவைக்கிறேன். நாம் தொடர்ச்சியாக நம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். I've been talking to you about the times of refreshing, right? Remember times of refreshing and the times of restoration, all right, of all things. So now in the times of, we are in the moment of the times of rebuilding. Okay, மறுபடியுமாக மீண்டும் கட்டுகிற ஒரு காலம் வருகிறதை குறித்து நான் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு அதோடைய தொடர்கதை, right? நம்ம டைம்ஸ் ஆஃப் ரீபில்டிங் மீண்டுமாக கட்டப் போகிறோம் என்ற அந்த காரியத்தில் நாலாவது காரியத்தை இன்றைக்கு நம்ம பேச போகிறோம். We're going to talk about the fourth thing, about the times of rebuilding. What is going to happen in the times of rebuilding? We know that so many things that I've shared earlier, but today I'm going to take you to number 4, which is keep it a secret. In this time of rebuilding, we got to keep it a secret. இந்த மீண்டுமாய் கட்டுகிற நாட்களுக்குள்ள சில காரியத்தை நாம் ரகசியமாய் வைப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. So church, I want you to hear very carefully that why we should keep it a secret and how God wants us to keep certain things as a secret. சில காரியத்தை நம்ம ரகசியமாய் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எதுக்காக நம்ம ரகசியமாய் வைக்க வேண்டும், ஏன் அதை ரகசியமாய் வைக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். Are you ready? Turn with me to the book of Nehemiah chapter 2. நெகேமியா 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Now I'm going to give you few points from number 4, keep it a secret. நாலாவது காரியத்தை பேச இருக்கிறோம். ரகசியமாய் வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்கிற காரியத்தில் ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். Now A, write down A, go into the mission with less promotion. You have to go into mission with less promotion. ஒரு ஆண்டவர் அனுப்பப்பட்ட ஒரு அருள் பணி ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால், வேலை செய்ய வேண்டும் என்றால், நாம் அதை செய்ய போகிற வேலையில் நாம் அமைதியாக ரொம்ப ஆர்ப்பாட்டத்தோடு செய்யக்கூடாது. அநேக விளம்பரம் நமக்கு தேவையில்லை, குறைவான விளம்பரத்தோடு நம்ம போகலாம் என்ற காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் என்றால், நெகேமியா அப்படியாய் செய்திருக்கிறார், நம்ம அதை கவனிக்க போகிறோம். So why I'm saying this is because Nehemiah has done so we're going to learn from Nehemiah why he was secretive in this area. Now let's turn with me to the book of Nehemiah chapter 2 verse 11. Nehemiah 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். So I came to Jerusalem and had been there for 3 days. இந்த நெகேமியா புஸ்தகத்தில் பார்க்கிறோம், நெகேமியா அந்த எருசலேமுக்குள்ள வருகிறதை பார்க்கிறோம். அவர் எருசலேமுக்கு வந்து 3 நாள் அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 3 நாள் ஒரு மனிதன் அந்த இடத்துல இருக்கிறாரு, ஆனால் யாருக்குமே இதை குறித்து தெரியவில்லை என்று பார்க்கிறோம். So 3 days he was in Jerusalem in a certain place, but then not many people know what he was actually doing in Jerusalem. Now Nehemiah was a wise man. நெகேமியா ஒரு புத்திமான் என்று நான் சொல்வேன். Amen. நெகேமியா ஒரு நல்ல ஒரு ஞானியும் கூட. Amen. So he was not out there to gain fame. அவர் சொந்த சுயத்துக்கோ இல்லை சொந்த பேர் புகழுக்காகவோ அவர் எருசலேமுக்கு போகவில்லை என்று நாம் அறிகிறோம். No, he is not there to promote himself. He wants to do something to promote God and God's work. Amen. அவர் செய்வது அவர் தன்னைத்தானே உயர்த்துவதற்காகவோ இல்லை காண்பித்துக்காகவோ இல்லை அவரை தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்கிறதுக்காகவோ அவர் அங்கே போகவில்லை. திட்டவட்டமாக தெரியும், நெகேமியா எருசலேமுக்கு போன காரணமே தேவனுக்கான ஊழியங்களை செய்து முடிக்கும்படிக்கு, தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்படிக்கு அவர் போகிறார். Now very clearly he is fulfilling the call of God in his life. Amen. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அவருடைய தேவன் அழைத்த அழைப்புக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸோ தேவன் அழைத்த அழைப்புக்கு உண்மையாக இருக்கணும்னா விளம்பரம் தேவையில்லை. Amen. If you want to be truthful to the call of God, then just do the job. We don't have to do a lot of promotions. Amen. So he was, he knows that he got to fulfill the call of God and he has a job to do. The job to do is to do the will of God. Amen. அவருக்கு தெரியும் அவருக்கு ஒரு வேலை இருக்கிறது, அதை செய்து முடிக்க வேண்டும் என்று. அந்த வேலை வேறு ஒன்றும் இல்லைங்க, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு தகனம். Amen. See, the Lord also gave us a job to do. The job is the will of God. Now today, when the Lord is asking us to do something, any ministry, do you want to put up a lot of promotions, or
Are we going to be like Nehemiah? I'm not saying that we don't need promotion. நான் சொல்லல இங்க வந்து விளம்பரமே தேவையில்லை, நம்முடைய ஊழியத்துக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல கிடையாது. எந்த இடத்துக்கு விளம்பரம் தேவையோ அந்த இடத்துக்கு விளம்பரத்தை கொடுப்போம், எந்த இடத்துக்கு தேவை இல்லையோ அந்த இடத்துல கம்மிப்படுத்துவோம். Amen. So wherever that is needed, wherever promotion is needed, then we give promotion. Where there is no need for promotion for little things, don't just promote things. So when you promote, are you promoting yourself or are you promoting God? That must be the first check. முதல்ல செக் பாயிண்ட் என்ன தெரியுமா? நம்மளே விளம்பரப்படுத்துறோமா இல்லை கர்த்தரை விளம்பரப்படுத்துறோமான்னு. See, when you promote God, then go ahead with it. But if you are promoting yourself, then you got to stop and think, because promoting yourself is going to end you up with danger. தன்னைத்தானே நம்ம உயர்த்தி கொண்டு தன்னைத்தானே நம்ம ப்ரொமோட் பண்ணி கொண்டு இருந்தோம்னா ஒரு நாள் நாம் நிச்சயமாக பிரச்சனைக்குள்ள போகிறோம். ஸோ ஜாக்கிரதையாக இருப்போம். யாரை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம்? Who do you promote? But less promotion is the best way in missions. Amen. ஊழியம், அருள் பணி ஊழியத்தில், விசேஷமாக அருள் பணி ஊழியத்திலையும் இவாஞ்சலிசம் ஊழியத்திலையும் நம்ம அநேகமாக நம்ம செய்கிற காரியங்களை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. So we should follow the footsteps of Nehemiah. The Nehemiah footstep is talk less, work more. Amen. நேமியாவுடைய அவருடைய பாதத்தில் நம்ம போவோம், அவருடைய பாதையில் நம்ம போவோம். அவருடைய பாதை தெரியுமாங்க? குறவா பேசு, வேலையை கூட செய்ய. ஏமேன். நம்ம கூட பேசிட்டு வேலை குறவா செய்கிறதுல பிரயோஜனமே இல்லைங்க. அதாவது எல்லாமே சொல்லுவாங்களே அடக்கி வாசின்னு. எதுக்கு அடக்கி வாசி சொல்கிறாங்கன்னா வேலையை செய்ய சொல்கிறாங்க. வேலையை செஞ்சுட்டு காட்டினாலே போதும், அதனால தெரியும் நம்ம சரியாக செய்கிறோம். Amen. So our job will show forth that we are doing something great for the Lord. Are you here, my friends? Are you hearing me? Now, premature announcements or something that you hype up, like a hype up advertisement, will cause us trouble and hinder the genuine work that we are about to do. நாம் செய்கிற சில காரியங்களை நம்ம அதிகமாக அதுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து, அதிகமான ஒரு விளம்பரத்தை கொடுத்து, பெரிய பந்தா காட்டி, அதை உயர்த்தி, அதை தூக்கி தலைமையில வச்சு ஒரு நாள் அது நமக்கே பிரச்சனையாக உண்டாயிரும். ஸோ ஜாக்கிரதையாக இருப்போம் யாரை உயர்த்துகிறோம் என்று. ஊழியத்தில் விசேஷமாக நாம் வெளியே உலகத்தார் அல்ல. We are not the worldly people that wanted to promote ourselves. We are godly people. We are God's children. We have an assignment to do. We have a job to do. We have a call to fulfill. நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் நாம் தன்னைத்தானே உயர்த்தாத படிக்கு, தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிக்காத படிக்கு கர்த்தரை ப்ரொமோட் பண்ணுவோங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ சில நேரத்தில் நம்மளுக்கு ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது. இது கர்த்தருக்காக யூஸ் பண்ணுங்க. See, if you have Facebook, if you have Instagram, if you have Twitter or whatever that you have, some people have TikTok. Now use that for the glory of God, not promoting yourself, because one day whatever that you are doing will come against you. So be careful how you use your gadgets. Be careful how you use all this online stuff. Amen. இந்த ஆன்லைன் காரியத்தை நம்ம எதுக்கு வேணுமாலும் பயன்படுத்தலாம், தன்னை நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அதனால் அது கர்த்தருக்கு நம்ம செய்யும் பொழுது அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். Now write down number B. Tell no one what God puts in your heart. Tell no one what God puts in your heart. யாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்த காரியத்தையும் பாரத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. That's number 2. Number 2 is tell no one what God put in your heart. I'm coming to that. Nehemiah chapter 2 verse 12. Let's read Nehemiah chapter 2 verse 12. Then I arose in the night, I and a few men with me, and I told no one what my God had put in my heart to do for Jerusalem. No beast was with me except the one I rode. தமிழ்ல வாசிப்போம். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. Amen. Now we can see from this scripture that when he went, he didn't even inform anyone. He said there was nobody with him. He said for the job that God has put in his heart, he didn't reveal to anybody. இந்த வசனத்தின் பிரகாரமா பார்க்கிறோம், அவர் ஏறி போன, அது குதிரையில போனாரோ கழுதையில போனாரோ எதுலயே ஒன்று போயிருக்கிறார். We do not know whether he went on a horse or whether he went on a donkey, but he went somehow to that place, but nothing else and nobody else knew where he was going and what he was about to do.
Amen. யாருக்குமே தெரியவில்லை, அவர் யாருக்கிட்டுமே விளம்பரப்படுத்தவில்லை அவர் செய்ய போற காரியம். ஸோ ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஒரு காரியத்தை போட்டார்னா அது எல்லாத்துக்கிட்டையும் தந்தனக்கா அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Do you understand? Right? So when God puts something in your heart, don't have to just blah blah to everybody, because there are some things that you got to keep it a secret. Now let's read verse 16. 16வது வசனத்தை வாசிக்க போகிறோம். And the magistrate knew not where I went. Even the magistrate knew not where I went or what I did, nor had I yet told the Jews, the priests, the nobles, the officials, or the rest who did the work. Amen. Can we read that in Tamil? Tamil வாசிப்போம். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. யாருக்குமே அவர் அறிவிக்கல. You see, எல்லாருமே யாரு வேலை செய்கிறவங்க கிட்டே அறிவிக்கல, அங்கே இருக்கிற அதிகாரிகள் கிட்டே அறிவிக்கல. He didn't inform the magistrate and all the noble people, all the leaders. He didn't inform anybody. He knows that he needs their help to do the work, but yet he did not reveal anything until an appointed time. Now, remember this, my friends. Nobody need to know what God told you in the secret place. Are you hearing this? Nobody need to know what God spoke to you in the secret place. ஆண்டவருடைய தனித்துவ இடத்துல, அவருடைய இடத்துல அவர் உங்களுக்கு கொடுத்த ரகசிய இடத்துல அவர் கொடுத்த ரகசியங்களை நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் சொல்கிறேன், அவருடைய ரகசிய அறையில் உங்களோடு கூட பேசின காரியங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல தான் நம்மளுடைய திருமணத்திலையும். The same thing goes in marriage. Whatever happens in your bedroom, you don't have to go and tell your friends outside. You don't have to go and tell your neighbors outside. Whatever happens between the husband and wife in the bedroom, you don't have to go and put it up a show to tell the whole world. You don't do that, right? நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய கணவனுக்கு மனைவிக்கு இருக்கிற அந்த உறவு, அதை நிச்சயமாக நீங்கள் பாதுகாப்பீங்க. உங்களுடைய அறையில் பேசுகிற காரியத்தை வெளியே எல்லாருக்கும் நீங்கள் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அதை நீங்கள் பாதுகாக்கிற நீங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கதைகளை பாதுகாக்கிற நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க பிள்ளைங்க கிட்ட. குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை வெளியே பேசக்கூடாதுன்னு. See, sometimes we teach our children. He said, don't tell your stories of the family to the people outside. They do not need to know that is your secret place, my friend. Exactly, that's what I'm trying to tell you. That is a secret place in the presence of God, where God will reveal secret things to you and you don't have to tell everybody. Amen. சில நேரத்தில் கர்த்தர் அதே போலதான், கர்த்தர் உங்களுக்கு தனித்துவத்தில் அவருடைய அறையில், அவருடைய ரகசிய அறையில் உங்களோடு கூட பேசுவார். அந்த ரகசிய அறையில் உங்களோடு கூட பேசுகிற காரியத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. That is an intimate relationship. In that intimate relationship with God, God reveals to you something that you got to keep it in your heart until a time will come. Amen. ரகசிய அறையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற சில காரியங்களை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். That's why Nehemiah did. Nehemiah said, I kept it in my heart and I didn't tell anyone. Amen. See, honor the secret revealed to you in the secret chamber of the Almighty God. Amen. Whatever the Lord gave you in the secret chamber, honor that. ஆண்டவர் உங்களுக்கு ரகசியமாக சொல்ல காரியத்தை நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் விரம்பல படுத்தக்கூடாது. நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் ஆண்டவருக்கு கொடுக்குற கனங்க. நீங்கள் ஆண்டவருக்கு கனம் செலுத்துறீங்க சொன்னீங்கன்னா, ரகசியம் உங்களுக்கு சொன்னார்ல, நீங்கள் கேட்ட கையோட வெளியே சொல்கிறதுனால அது ரகசியம் கிடையாது. See, sometimes, we as ministers of God or prophets of God, we can be receiving some details about some people that we are praying for. Now listen to me. Even if you're a minister of God or prophet of God, listen this very carefully. See, some things God reveals about that person when you are praying, you don't have to reveal to the whole congregation and spoil the name of that person. This is the mistake that many prophets and many people who are in the prophetic ministry do. ஒரு தப்பு என்ன தெரியுமாங்க, தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்கதரிசன ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஒரு பெரிய சில நேரத்தில் அவங்க செய்கிற தப்பு என்னதான், ஆண்டவர் ரகசியமாக அவங்க கிட்ட அந்த நபரை குறித்து சொல்லுவார். அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடு. அது அவங்க கிட்ட நேரடியாக எல்லாருக்கும் முன்னுக்குமே போயிட்டு விளம்பரம் அடிக்கிறதுக்காக அல்ல. You see, when we pray for somebody, when we are prophesying over somebody, we just tell them what they need to know from God, not every detail. That the whole congregation will now look at that person. Oh, this person is like this and this person is like that. And then suddenly they leave the church. Why? Because of the prophetic word that was spoken wrongly. Secret is secret, my friends. The Lord, when He speaks secret to you, keep that.
tell only what you need to tell. You know, now நம்ம வந்து வடிகட்டம் தெரியணும். ஆண்டவர் கொடுக்கும் பொழுது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு வடிகட்ட தெரியணும். எல்லாத்தையுமே நம்ம சொல்லக்கூடாது. See, we cannot be revealing everything. There are certain things that need to be told to the church. There are certain things that need to be told to your friend. There are certain things that need to be told to a certain person. There are certain things that you don't have to tell anyone. Amen? So keep this in mind, my friends. You have received a secret from God. Keep it. If not, God is not going to reveal any secrets to you and me. ஆண்டவர் கொடுக்குற ரகசியங்களை நம்ம எல்லா நேரத்துலையுமே ஓட்ட வாயாக இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் ஓட்ட வாய்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்க மாட்டார். அப்படியே இருங்க ஓட்ட வாயாவே கிடைக்காது எதுவுமே. See, now Daniel received the revelation and God told him to seal it until an appointed time. Amen. தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தார். பயங்கரமான ஒரு திக்கு தரிசன வெளிப்பாடு. ஆனால் ஆண்டவர் சொன்னார் இதை மூடி வையினார், இதை கட்டி போடுனார், இதை பேசாதேன்னு சொல்லிட்டார். Amen. Let's see Daniel chapter 12 verse 9. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். Let's read that. And he, the angel, said, Go your way, Daniel, for the words are shut up and sealed till the time of the end. அது படிப்போம் தமிழ்ல. அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்படும், முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். பாருங்க, அது வந்து எப்படிப்பட்டதா இருக்கும்? ரகசியமாய் இருக்கும், அது முத்திரை போடப்பட்டிருக்கும். Amen. It will be a secret till the end of the days, till the end of the years, till the end of the moment. And that is an appointed time for it. Is it seal it? You know, it's not going to be open to anybody. Amen. So now when God says seal it, it is for you to know it, you understood it, but then you got to keep silent. Amen. ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னாரு, நீங்க பெற்றுக்கொண்டீங்க, நீங்க அடக்கணும், நீங்க வச்சுக்கணும். நீங்க அப்பதான் வந்து ஆண்டவர் புதிய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். Amen. When you know how to control your mouth and not to speak out everything, babble everything to everybody about the secrets that God told you, God can give you more secrets, my friend. Amen. Now John, the beloved of God, was also asked to keep it a secret when he received revelation from heaven. Amen. Do you know that? When in Patmos Island, John received a revelation. பத்மோஸ் உடைய தீவில் யோவான் தேவனுடைய நேசகுமாரன் என்று அழைக்கப்பட்டவன், நேசிக்கிறவன் என்று அழைக்கப்பட்டவன், அவருக்கு பாருங்க நிறைய ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறார். வெளிப்பாடு புஸ்தகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் ரகசியமாக வச்சுக்கொள்ளுன்னு சொல்றார். Now let's see Revelation chapter 10 verse 4. தமிழில் வாசிப்போம். அவ்வேளையிலும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகள், நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். நீ எழுதாதே, கேட்டாரு, விளங்குனுச்சு, அதை எழுத போறார். அப்படின்னா he knows the revelation. See, now it says here, and when the 7 thunders had spoken or sounded, I was going to write it down, but I heard a voice from heaven saying, seal up what the 7 thunders have said, do not write it down. What a powerful revelation. Thunder spoke. Today if thunder spoke to you, you will immediately call the press. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானுச்சுன்னா இன்னைக்கு நம்ம பத்திரிக்கைக்காரங்கள கூப்பிட்டு சொல்லிடுவோம், ஒரு பெரிய விளம்பரம் போட்டுருவோம். என்ன விளம்பரம் தெரியுமா? எனக்கு சத்தம் வானத்திலேருந்து மின்னல் அடிச்சிச்சு, உங்களுக்கெல்லாம் மின்னல் சத்தம், எனக்கு அது ஒவ்வொரு மின்னல்லையும் ஒவ்வொரு வாக்கு தத்தம் வந்துச்சுங்க அப்படி சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம விளம்பரம் அடிச்சிருவோம். Right? Sometimes we can do these mistakes. But that was a sound that came. Yes, he heard it. But then the angel told him, a sound from heaven came and said, don't write it down. எழுதாதே, இதை பற்றி யாருக்கிட்டையுமே சொல்லாதே. Amen. So we don't have the revelation of what it was because it was a secret to John. It was for John. சில ரகசியங்கள் சில மனிதர்களுக்கு மட்டுமே, எல்லாருக்கும் அல்ல. உங்கள்கிட்ட சில கொடுக்குற ரகசியங்கள் ஒரு சில நேரத்தில் அது உங்களுக்கு மட்டுமே, எல்லாருக்கும் அல்ல. See? So when you get a revelation of something, you got to keep it until the Lord say to you. So don't write it down. So when God told John, don't write it down, John didn't write it down. Now what powerful revelation. 7 thunders spoke. We could have preached about it. You know, நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா 7 இடி முழக்கம் 7 இடி முழக்கத்தின் பிரசங்கத்தை பண்ணிடுவோம்.
7 இடி முழக்கம், முதல் இடி முழக்கம், 2 இடி முழக்கம், 3 இடி முழக்கம், நம்மளுக்கு இடி விழுந்துடும் அதோட. You see, we will go ahead and preach about the seven prophecies out of the thunder. But then we will be struck by the thunder. We will strike by lightning, I guess. You see? So we cannot. When God says stop, don't write means don't write. Don't speak means don't speak. So we got to know how to put it into place where we can keep it a secret and God can trust you. See, sometimes God will speak to us ahead of time and expect us to keep it a secret. சில நேரத்தில் ஆண்டவர் முன்கூட்டியே எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாகவே வெளிப்பாடுகளை கொடுக்க முடியும். அதை கொடுத்த பின்பும் சில நேரத்தில் சொல்லுவார், இதை பற்றி பேசாது. You see, in Jesus' ministry, we saw that Jesus was telling his disciples, he said, don't tell anybody else. When he healed somebody, he said, don't tell anybody else. When he did the miracles and signs and wonders, when the demons start speaking, he said, stop, shut up. Don't speak. You see, இயேசு கிறிஸ்துவே சில நேரத்தில் அவரை பற்றி வெளிப்பாடு மற்றவங்க சொல்லும் பொழுது இதை யாருக்கிட்டுமே சொல்லாத, யார் ஒன்று சுகப்படுத்தினாலும் யார்கிட்டுமே சொல்லாத. பிசாசு வரும் பொழுது நீ தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் பொழுது வாயை பொத்து என்று சொல்லி நிற்பாட்டினார். Amen. See, even Jesus wanted to keep a secret because that was a secret. Amen. So that was a secret. So Jesus showed in his life that there is a place where we got to keep it a secret. So just like some of my sermons and my songs, God gave me some years ago, which when God says write it down, I wrote it down. When God says, keep until for a moment of time, I kept it. Some songs I kept it for years, for 10 years, for 5 years or so on. Some sermons, that has been given many, many years ago, that I kept it for a time. Because God knows the exact time. அது வரைக்கும் நம்ம போட்டுற வேண்டியதுதான். ஆண்டவர் என்னத்துக்கு கொடுத்தாரு நம்மளுக்கு தெரியாட்டி கொடுப்பாரு. ஆனாலும் அந்த வெளிப்பாடு எப்பயோ கொடுத்துருப்பாரு. ஆனாலும் அந்த நாள் வரும்பொழுது 10 வருஷம் சென்றது வந்தாலும் இப்போ புரியும், நம்மளுக்கே அப்போ தான் புரியும், ஓ இதுக்காக தான் அப்போவே கொடுத்தாரான்னு. You see? So some of my messages are like that. Many years ago God gave, but only now I understand why he gave me then. You see, God can give us so that we can keep it. So there is a kairos moment for everything that God speaks. Amen. ஒவ்வொரு கர்த்தர் நம்மகிட்ட கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு கைரோஸ் நேரம் உண்டு. அந்த கைரோஸ் நேரத்துக்காக காத்திருப்போம். Amen. Amen. காத்திருக்கிறவன் கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை விரித்து பறப்பான். See, those who know how to wait upon the Lord, they will soar on wings like eagles, my friend. So if you wanted to soar, wait. If you wanted to soar like eagle, then you got to wait for the time to reveal certain things. You don't have to preach everything. You don't have to say everything. You don't have to sing every song that God gave you. Wait for the right time. Hallelujah. Amen. So some messages or songs are not to be released immediately. சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற பாடல்களை உடனே பாட்டு எழுதி உடனே பாட்டு பாடணும் இல்லைங்க, தேவையில்லை. Some sermons said you want to do it immediately. No, you don't have to. When God gives you a revelation, if you need to preach, go ahead. If you need to sing, go ahead. But if God says keep it, even though it can be a beautiful song, even though it can be a powerful message, keep it, because God knows the right time. If you speak earlier, it will be rejected because nobody understands what you are trying to say. சில நேரத்தில் நீங்கள் முன்கூட்டியே போயிட்டு பேசிட்டீங்கன்னா யாருக்குமே புரியாது என்ன சொல்ல வரீங்கன்னு. அதனாலே உங்களை தள்ளி வச்சிருவாங்க, உங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க, உங்களை கள்ளத்திற்கு தரிசின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் காத்துருங்க. You see, wait for the right time. Amen. So don't rush. Keep it in your heart until the time of the ripening has come. Amen. உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. எப்போ அது சரியான நேரம் வருதோ, அது பழுக்கிற நேரம் வருதோ, அப்போ ஆண்டவர் சொல்லுவார் நேரம் வந்துருச்சு, இப்போ அந்த கனியை காட்டணும். Amen. அப்போ நீங்கள் திறந்து அந்த கனியை காட்டலாம். Amen. So wait for the time. Wait for a certain period, or I call it an appropriate time. Amen. So we should learn to keep it a secret until the Lord instructs us to share with somebody else or someone, or to declare it openly. யாராச்சுக்கிட்ட சொல்லுன்னு சொன்னால் சொல்லுங்க. அது முழுசு எல்லாருக்கிட்டையும் சொல்லுன்னு சொன்னால் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்லுன்னு சொல்லும் பொழுது நம்ம அதை கீழ்ப்படிவோம். See, when God says reveal to everyone, we reveal to everyone. When God says don't reveal to anybody, just speak to only this person, then we just follow the instructions. Amen. Let's move on to see what did Nehemiah do. See, inspection. Identify the problem on your own. Inspection. தமிழில் இந்த டி காரியம் என்னவென்றால் போய் கவனிப்பது.
alright, போய் கவனிப்பது, நல்லா உத்து பார்ப்பது, சரியா இருக்கா சரியா இல்லையா என்று அந்த பிரச்சனை எங்கே, அந்த பிரச்சனை எப்படி வந்தது என்று கண்டுபிடிக்கணும். Amen. போய் அந்த இடத்துல இறங்கி கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த Cல நம்ம பார்க்க போகிறோம். So we're going to see Nehemiah chapter 2 verse 13 and 15 till verse 15, 13 to 15. And let me read, maybe தமிழ்ல முதல்ல வாசிப்போம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 13 இருந்து 15 வரைக்கும் வாசிங்க. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசர்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு அருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதுக்கு வழி இல்லாதிருந்தது. அன்று ராத்திரியிலே நான் ஆற்றங்கோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்து விட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. இதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. Amen. Verse 13 says, I went out by night. Look at that. He went on in the night hour. So when he went in the night hour, definitely he is not going to use the torchlight. You know why? Because when he light up the fire, everybody will know where he's going. Everybody can follow the light. So I definitely believe that he went on his own in a way where he don't want other people to know. So he would have just followed the light from heaven. Amen. The light that is shining from the moon. All right. So he was in the night time that he was traveling by the valley gate toward the dragon's well and to the dung gate. Now all the names here, the valley gate, the dragon's well and dung gate, all this has meaning. All the gates in the book of Nehemiah has meanings. இந்த அவர் கடந்து போன ஒவ்வொரு இடமும் அந்த வேலி கேட் என்ற அந்த கேட் என்று கதவுகள் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு இடமும் அந்த இடங்கள் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. So I'm not going to go into it today, but I'm going to just show you that he passed through the valley gate toward the dragon's well and to the dung gate and inspected the walls of Jerusalem, which were broken down, and its gates which had been destroyed by fire. அக்னினால அழிந்து போனதை அவர் ஒன்றொன்றாக பார்க்கிறார். எல்லாமே நிர்மூலமாக்கப்பட்டதை அவர் பார்க்கிறார். See, he is giving focus on the things that has been destroyed. See, you cannot start the work of rebuilding without inspecting. ஒரு காரியத்தை எடுத்து கட்ட வேண்டும் என்றால் அதோடைய நுணுக்கங்கள் பிரச்சனைகளை முதல்ல அறிய வேண்டும். So he is checking on he is inspecting the problem. So he knows the gate is down, the wall is down, everything is down. So let's see verse 14. I passed over to the fountain gate and to the king's pool, but there was no place for the beast that was under me to pass. Verse 15 பாருங்க, அவர் சொன்னாரு, நான் போகிற இடத்துல அவ்வளவா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை இடிந்து உடைந்து அது அவ்வளவாக ஒரு கோபுரம் மாதிரி அந்த இடத்துல இருக்குது. அவ்வளோ குப்பைகள், குப்பை மேடு என்று சொல்லலாம். You see, it became like a dung, it became like a mountain of dung, mountain of dirt. You know, all that has been destroyed. It's like you cannot do anything. My friends, you cannot build on a dung. நீங்கள் குப்பை மேடு மேலே எதுவுமே கட்ட முடியாது. அதை எப்படி தீர்க்க போறீங்க? அந்த குப்பையை வாழ்க்கையில் சில நேரத்தில் குப்பையை வச்சுக்கிட்டு குப்பை மேலே கட்டலான்னு பார்க்காதீங்க. ஒரு நாள் அந்த குப்பைலாம் இறங்கிடும், உடஞ்சி விழுந்துடும். நீங்கள் கட்டின அழகான வீடு கூட குப்பை மேடு மேலே கட்டினீங்கன்னா அது உடஞ்சி வீணாயிரும். See, you want to build something beautiful, you want to build a house on a dung, you want to build a house on a big, mountain of dirt. No, one day all this will collapse, my friend. So you got to go and inspect and find out how to pass through, how to get these things get weeded. எப்படி இந்த காரியத்தை ஒதுக்கலாம், எடுத்து போடலாம், அதை தகட்டலாம் என்றதை முதல்ல அதை கவனிக்கணும். So when you go there and then just start seeing this. So gradually, he said verse 15. So gradually I went up by the brook Kidron in the night and inspected the wall. Then I turned back and entered the city by the valley gate, and so I returned. என்ன சொல்கிறாரு, ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கிறாரு. பாருங்க, அவர் குதிரையில் போயிருக்கலாம், அவர் போன அந்த மிருகம் கூட அந்த இடத்துக்குள்ள நுழைய முடியல. அவர் என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறாரு, காலில் இறங்கி நடந்திருக்கிறார். அவர் இறங்கி நடந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு வெளியாக இருக்கிறார். Can you see that this man took time, that when he knows that his horse or the vehicle that he was going on couldn't pass through that place, he got down on food, he got down on the work.
And he started inspecting and checking everything that was going on. What went wrong? Where went wrong? What are the gates that are broken? And how it is broken? And how it is destroyed? So he was inspecting everything. So here we can see that Nehemiah demonstrated an excellent problem-solving approach. Those who are working in a company, I want you to hear this very carefully. Those who are working in the management, I want you to hear this carefully. Those who are working under somebody, I want you to hear this carefully. Those who are having your own company, I want you to hear this carefully. நீங்கள் வேலை இடத்துல செய்கிறீங்களோ, நீங்கள் வேற ஆளுகளுக்கு வேலை செய்கிறீங்களோ, இல்லை நீங்கள் வேலையை நடத்துகிறவர்களாக நீங்கள் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறீங்களோ, மேனேஜராக இருக்கிறீங்களோ, இல்லை சபையை நடத்துகிறீங்களோ, see, even though you can be a pastor and a leader who governs or leads the church. Now, I want you to hear this carefully. What this man is doing, he demonstrated an excellent problem-solving approach. எப்படி ஒரு பிரச்சனையை மேற்கொள்வது என்று அருமையாய் நம்மளுக்கு காண்பிக்கிறார். So he took the initiative to get to get the first hand news. Not the second hand news. ஏற்கனவே ஒரு செகண்ட் ஹேண்ட் நியூஸ் வந்துச்சு, எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு, எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு என்று சொல்லி ஒரு செகண்ட் ஹேண்ட் நியூஸ் வந்துச்சு. மற்றவங்க வந்து சொன்னாங்க. You see, first he got the news about the destruction of Jerusalem from another person who came and told him about it. So that was the second hand news. So don't go by second hand news. Go by the first hand news. Get down there, go and inspect, check it on your own, and then see where you can solve and how you can solve the problem. Now he took the initiative. Are we taking the initiative? அவர் எடுக்கிறார், ஒரு முயற்சி எடுக்கிறார். முயற்சி எடுக்க வேணுங்க. இன்னைக்கு முயற்சி எடுக்காமலே எதுவுமே நம்ம சாதிக்கவே முடியாது. இந்த வேலை முடியலையா, ஐயோ இந்த வேலை முடியலன்னு போற்றக்கூடாது. You see, when you see that these things cannot work, you cannot just let it go. You cannot say, oh, it's okay, throw the thing off, or get rid of that thing, we are not going to work on this. No, look at the problem, solve the problem. All right, if you're in the IT world, look at the problem, where the thing is going wrong, check it out. Where is it going wrong? How is it shutting down? Or where is the problem? Why we cannot do these things or that things? எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியல, ஏன் இது தடையா இருக்குது என்று அதை கண்டுபிடிப்போம். அதே போல தான் ஊழியத்திலையும் exact thing that we got to practice in ministry as well. If the ministry is not moving from one ground to another level, another higher level, then we got to check this level first, where it went wrong, or go down to the down level where we all started from, and we got to check from the ground level where it all went wrong. ஒரு ஊழியம் ஏறாவிட்டாடி கூட, ஒரு அடுத்த ஸ்தானத்துக்கு வரவிட்டாடி கூட நம்ம போயிட்டு பார்க்கணும், இந்த ஸ்தானத்தில் என்ன நடக்குது, இந்த இடத்துல யார் யார் ஊழியம் செய்கிறா, யார் யார் செய்யலை, என்னோடு கூட உடன் ஊழியக்காரர்கள் எல்லாமே சரியாக செய்கிறாங்களா, அப்படி இல்லைன்னா சரி எங்கே தான் மிஸ்டேக் ஆச்சுன்னு கொஞ்சம் இறங்கி நம்ம பழசை கொஞ்சம் நோண்டி பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ அங்கே கிராஸ் ரூட்டில் ஏதாவது ப்ராப்ளமா, இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம் இன் த கிராஸ் ரூட், சால்வ் தட் மை ஃப்ரெண்ட்ஸ். See, that's what exactly Nehemiah is teaching us. He went to the grassroots problem. அவர் அடிப்படையான ஒரு தாக்குதலுக்குள்ள, எந்த இடத்துல தாக்குதல் வந்துச்சோ, எந்த இடத்துல பிசாசு அடிச்சானோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கிறாரு. So he can smell the fire. He can see from his eyes the ruins of Jerusalem. He can see the walls that was once up. It's all gone down. உயர்த்தப்பட்ட இருந்த ஒரு காரியம் இன்றைக்கு கீழே கிடக்கிறதை பார்க்கிறார். அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவரால் மோர முடிகிறது. அங்கே பட்ட நெருப்பு அக்னி வந்த தாக்குதலை அவரால் உணர முடிகிறது. He can sense it. He knows how terrible is the situation because he went to that ground. மேலே இருந்து நம்ம அதிகாரம் பண்ணவே முடியாது. நம்ம அதிகாரியாக இருக்கோம்னா நம்ம கீழே இறங்கி போய் பார்க்கணுங்க. You see, we cannot be judging from the top even though we are in the people in the authority. You got to get down to see what is happening in the grassroots. So please come down from your chairs, from your sofas, from your sittings. Come down. Do go and check what is happening. Don't just sit in the palace. Come down from your palace. Come out of your palace. உட்காந்துருக்கிற பெரிய அதிகாரத்தில் இருந்தும் கொஞ்சம் நேரம் கீழே அது எல்லாத்தையும் விட்டுட்டு வருவோம். அரண்மனையிலே உட்காந்துருக்க வேண்டாம். நம்முடைய அரண்மனையை விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளியே வந்து பார்ப்போம். வெளியே என்ன நடக்குதுன்னு பாருங்கள், உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், சுற்று இருக்கிற பிரச்சனைகள் என்ன எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுடைய சொந்த சர்ச் மெம்பருக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். Go and check what is happening to your church member. Why they are not growing? Why they are not progressing? Why there is no testimony? Every week that you are doing program, where is their testimony? வாரம் நம்ம ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அதனால் எங்கெங்க டெஸ்டிமனி, எங்கெங்க சாட்சி இல்லைன்னு சொன்னால் அது சபையே கிடையாது. If a church does not have a testimony, it's not a church.
You got to have testimony. So check, where is the testimony? Why there is no testimony? It's all the things that we are teaching and ministering and helping the church. Are they taking it? Are they putting it into practice? Are they calling you and saying, Pastor, you prayed for me, something is happening? Or are they reporting to you saying that we all prayed together and I am healed today, I'm set free today? Are they saying something like that? That is the work of a pastor or a leader or in any organization, in any management, in anything. You got to get down to the root to check the problem. That is the method that Nehemiah is showing us. Never decide anything abruptly. Never decide anything, especially when you don't check anything. Don't get second-hand news, second-hand information and then start working on it. No, we are not going to work on second-hand information. வேறு யாராவது சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்காதீங்க. திடீரென்று ஒரு தீர்மானம் எடுக்காதீங்க. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க தீர்மானம் எடுக்கிறது, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லைங்க, அந்த மாதிரி தீர்மானம் எடுக்காதீங்க. நீங்களே இறங்கி போய் பாருங்க. Go down and check where it all went wrong. So this is the best approach. Now he took the initiative and the first-hand information, carefully strategized it even before jumping into the project. அந்த ப்ராஜெக்ட்குள்ள நுழையிறதுக்கு முந்தைய அவர் என்ன செய்கிறார்? ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாரு. இந்த இடம் உடஞ்சிருச்சு, நீ எப்படி கட்ட போகிறோன்னு அவர் மனதிலே அவர் எல்லாத்தையும் கட்ட ஆரம்பிக்கிறாரு. See, you are not a visionary until you get down to the job and see how you can rebuild it. You got to visualize how all the wounds are coming back into a proper place. Amen? That's why God took Ezekiel. In Ezekiel 37, God took Ezekiel to the dry bones and asked Ezekiel, can these bones live? Ezekiel look around. He said, God, you brought me to graveyard. Ezekiel கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு 37ல ஆண்டவர் கேட்கிறாரு, அவர் எசேக்கியேலை கொண்டு வந்து கேட்கிறாரு, எசேக்கியேல் இந்த எலும்புகள் பிழைக்குமா சொல்லு அப்படின்றாரு. எசேக்கியேல் பார்த்துட்டோடே முழிச்சிருப்பாரு, என்னடா அது கொண்டு வந்துட்டார் கலரைக்கு, எல்லாமே உடஞ்சி தெரிச்சு போய் கிடக்குது, எலும்பு இங்கே பாதி இருக்குது, அங்கே பாதி இருக்குது, எப்படி இதெல்லாம் அவர் நினைச்சாரு. ஆனாலும் God kept on saying, Ezekiel, will this live? You know what Ezekiel started to see what God sees. Because he went to that ground, he saw from his first-hand news, it's not second-hand news, he saw the first-hand news, he saw the bones that were separated, but he saw that God can put it all together. அவர் என்னத்தை பார்க்கிறார் என்றால், ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்று பார்க்கிறார். அந்த இடத்துல இறங்கினா தாங்க உங்களுக்கு தெரியும், இந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் எல்லாமே ஒன்று கூடி ஒரு சேனையை எழும்ப முடியும் என்று நீங்கள் பார்க்க முடியும். Only when you get down there and see the problem, then you will know that God is giving you a revelation that these bones will become a great army. Hallelujah. Unless you get down there to see, you will not be able to prophesy. நீங்கள் இறங்கி பார்க்கிற வரைக்கும் திக்க தரிசனம் சொல்ல முடியாது. திக்க தரிசனத்தினால் மாற்ற முடியாது. திக்க தரிசனம் சொல்லாவிட்டால் அது மாறாது. So you got to go and see, go with the Lord and see the problem. So Nehemiah went under the light of God. Amen. நெஹெமியா எப்படி போகிறார் அந்த இடத்துக்குள்ள? அவர் தனித்துவமாய் போகவில்லை, அவர் மனித ரூபத்தில் உண்டியா போனா கூட ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். தேவனுடைய பிரசன்னமும் வெளிச்சமும் அவரோடு கூட இருந்தது. ஆண்டவர் காட்டுகிறார். எசேக்கியேல் கிட்ட காட்டுறது இப்போ நெஹெமியா கிட்ட காட்டி கேட்கிறாரு, இந்த எருசலேம் பிழைக்குமா? Amen. Just like God showed Jeremiah, God is showing Nehemiah and asking Nehemiah alone, Nehemiah, will just Jerusalem live again? And Jerusalem put all the secret word in his heart. And he told himself, something must take place. I have to inspect, I have to check. Get down to your knees. You will get the secret. When you get the secret, at the right time, God will ask you to reveal it. Amen. கீழே இறங்குங்க, முட்டிக்கால் போடுங்க, தேவன் இடத்துல ஒப்பு கொடுங்க, அவர் இடத்துல சமர்ப்பீங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படாய் காட்டுவார். Amen. So wait, inspect, that's the word. I want you to write this down big. Inspect the job, inspect your ministry. உங்களுடைய ஊழியத்தை முதல்ல கவனிங்க, உங்களுடைய செல் குரூப்பை கவனிங்க. Inspect every ministry, even the little, house groups or the cell groups or the ministries that you have. Even though it's a Sunday school, go down there and check it out, what's happening in the Sunday school or the children's school or the women's department or the men's department or the youth department. Don't say I'm the senior pastor and I don't have to go. No, my friends, we all have to get down there and do something. I'm the senior manager, I don't have to get down there and do. No, we have to get down there once a while to see what's happening down there.
நீங்கள் லைனுக்கு இறங்கி பார்த்தா தான் தெரியுங்க என்ன தான் பிரச்சனைன்னு. And you will get a different thing how to solve the problem. Maybe the people in the line, they may not know how to solve the problem. But because God has given you the grace as a manager, as a director, you can get down there and see what's happening. And you can tell them, hey, this is how to solve the problem. To solve the problem, get down to see it. Amen. So always check and balance carefully and carefully consider the situation. Get an idea. Get a plan. alright, நீங்கள் இறங்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு திட்டவட்டமான ஒரு வெளிப்பாடு வரும், திட்டவட்டமான ஒரு ஐடியா வரும். ஸோ அதை நீங்கள் சரியாக பார்த்து சரியாக செய்யணும்னு சொல்கிற ஒரு திட்டம் உங்களுக்குள்ளே வரும். ஸோ கெட் த பிளான் பிளான் வெல் தென். See, get the idea, plan well and present it realistic strategy how to fulfill this. அதுக்கு பாருங்க, ஒரு மேனேஜரா நீங்கள் இறங்கி போய் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்ஸும் ரிஜெக்ட் ஆகுது. See, when you see as a manager, you see that always this product is being rejected. How is it possible that this good product is being rejected? So as a manager, if I'm the manager, I will get down to the line and to see what is happening. Then I will strategize. I will plan something. Then I know, okay, this is how we should solve the problem from A to B, from B to C, from C to D. This is how we can solve the problem. Exactly. If you practice these in the ministry, this is going to be good. இப்படி தான் அதை சால்வ் பண்ணணும். ஏலேருந்து பி வரைக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள், பிலேருந்து சி வரைக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள், சிலேருந்து டி வரைக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள். And then you will see the end product. Why? Because the end product is your effort that you get down there and you solve for yourself. Amen. So then you present to the department leader or as a manager, you present it to your director or the CEO of the company that this is how we can do it the next time. We don't have to do the old way. We can do the new way. God has given you the idea. Use it for the glory of God, my friends. Amen. அந்த இடத்துல போய் இறங்கி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வரும். அதை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் டைரக்டர்கிட்ட சொல்லுங்கள், இப்படி செய்யலான்னு. You see, that's how you work. This is Nehemiah's style. Amen. And this is definitely God's style too. Amen. நெஹேமியாக்கு இருந்த இந்த காரியங்கள் எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருந்த காரியங்கள். இறங்கி பார்க்க வேண்டாம். See, if God did not come down to the Garden of Eden, then he wouldn't have used the sand or the clay or the mud to create man. He touched on. So hands got dirty. Amen. ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து மனுஷன் உண்டாகட்டும் என்று சொல்லவில்லை. மனுஷனை உண்டாக்குறதுக்காக பூமிக்கு வந்தார், பூமியை உருவாக்குனார், அதுக்கப்புறம் மனுஷனை உருவாக்குறதுக்கு எப்படி வந்தார்? இறங்கினாருங்க, கையை வச்சாருங்க மண்ணில். அவருடைய கை களிமண் படும்பொழுது கையெல்லாம் அழுக்கப்பட்டிருக்குங்க, அதை எல்லாத்தையும் பட்டது. அதுதான் இறங்கி பார்த்தார், இறங்கி செஞ்சார். அதுக்கப்புறம் நாஸ்தியில் வேற ஊதுனாராம். You see, after that he blew into the nostril. He got to put his mouth into our nostril, into the nostril of Adam, and then he became a man. So just imagine if God had to put his mouth on the nose of a man, of the sand, of the mud. You got to get dirty. It's okay. Even God did that. It's okay. It's okay. For the reason of some new development to take place, you got to get down there, inspect, and see everything come to pass in a beautiful way. Amen. சில இடத்துக்கு நம்ம போக தான் வேணும். சில காரியத்தை அந்த இடத்துல போய் பேச வேணும், அந்த இடத்துல போய் செய்ய வேணும். வெளியே இருந்து செய்ய முடியாது, மேலே இருந்து செய்ய முடியாது. அந்த இடத்துல இறங்கி போய் செய்யும் பொழுது தான் அந்த இடத்துல நம்ம சாதனை படைக்க முடியும். Amen. So always check and balance. As I said just now, if you wanted to give a realistic strategy, check and balance. Get down, check everything. இறங்கி நம்ம ஒரு ரியலான காரியம், நிஜமாக ஒரு நல்ல ஒரு யுக்தியான காரியம் வைத்து மற்றவங்கள்ட்ட காட்ட போகிறோமா, இது எப்படி செய்யலாம்னு காட்ட போகிறோமா, முதல்ல நம்ம இறங்கி அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். Amen. Just like an electrician, he got to test out something. Just like the professors, they got to test out something. Just like the inventors, they got to test out something. Amen. Today we have so many great scientists all over the world. Think about the scientists that was in the beginning of times. How did they get things done? They went and test out something. They failed 100 times. They failed 1,000 times. ஒரு சில காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அந்த சயின்டிஸ்டே அவர்கள் செய்து பார்த்தார்கள். விட்டுறலான்னு கூட நினச்சிருப்பாங்க, சில பேர் விட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு சில சயின்டிஸ்ட் இதை விடக்கூடாது, முயற்சி பண்ணி 100வது நாள்லையோ இல்லை 1000வது ட்ரையல்லையோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. See, on the last one, then maybe the 99 one, or maybe the 100 one, maybe the 1000 one, then suddenly the light came up.
Amen. Suddenly they got an idea. Suddenly they know this is the strategy. If God wants to give you a strategy, my friends, I'm encouraging you today, get down to the job. Go down and see. It is okay, somebody else is doing it. You go down and inspect it, because you need to get the revelation from God. As a leader, we got to receive revelation from God. Amen. Planning makes it perfect. Amen. Planning makes it perfect. ஒரு காரியத்தை சிறந்த முறையில் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு நம்ம பிளான் பண்ணாமல் எதுவுமே செய்யக்கூடாது. எது செய்தாலும் பிளான் பண்ணி செய்யணும். Amen. Whatever that you do, you got to plan. May God bless your endeavors, my friend. When you plan something, when you get down something, when you start putting everything into order, you know that, okay, I got to start job from A. I cannot just start job from D. I got to start it from here. Then you plan how do you start it and how to take it gradually and how to bring it into completion. Amen. So may God bless the works of your hands. Amen. Hallelujah. Are you ready to receive these blessings from heaven? Amen. I'm not going to go more. I'm going to give you even more next week. If you are come prepared next week, I'm going to speak to you about God of heaven will prosper us. Amen. அடுத்த வாரத்தில் ஆண்டவர் எப்படியாக 5வது காரியத்தில் நான் என்ன பேச போகிறேன் என்றால், ஆண்டவர் எப்படியாக உங்களுடைய கை வேலைகளை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த போகிறார் என்ற காரியத்தை நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். Amen. Are you ready, my friends? So today I want to declare over you that God is going to bless your endeavors if you will get down there and just go with the Lord. If he comes down to the sand, if he comes down to the mud to create human being, to create the first man called Adam, then you got to get down. Come on, I want you to close your eyes, lift up your hands to the Lord right now in Jesus' name. We're going to just partake in the communion tonight. As we partake the communion tonight, இன்னைக்கு ராத்திரி நம்ம ராபோஜனை எடுக்கிற வேளையில கூட நான் சொன்ன இந்த சில காரியங்களை நீங்கள் திருப்பியாக கவனித்து பாருங்கள். எதெல்லாமே ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் இதை நீ கவனித்து இதை சீக்ரெட்டாக வச்சுக்கொள்ளுன்னு சொன்னாரோ அதை சீக்ரெட்டாக வச்சுக்கணும். See, God is saying this, keep it a secret. Then you got to take this very seriously. Don't tell everybody what you're doing. There are certain things that you got to keep it secretly until an appointed time. Amen. So go into the mission with less promotion, I said. I want you to dedicate right now. Every work that you're doing, every ministry that you're doing, every work that you're doing, you don't have to promote it too much. Wait, if God says promote it, the promotion must be about God, not about us. ஆண்டவர் அதுக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு சொன்னார். விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு விளம்பரம் கொடு என்று சொன்னாரோ அவரை விளம்பரப்படுத்துவோம், நம்மளை அல்ல. ஆமென். நம் தன்னைத்தானே உயர்த்தாமல் கர்த்தரை உயர்த்துவோம். அப்படிப்பட்ட விளம்பரத்தை செய்வோமே ஒழிய இல்லையென்றால் விளம்பரமே செய்யாமல் இருப்பது நலம் என்று நான் சொல்வேன். Hallelujah. Come on, just dedicate yourself and commit your ministry, commit your mission, commit everything into the hands of God. I want you to take in your hands the communion cups and the communion bread. உங்க கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற இந்த காரியத்தை நீங்கள் ஞாபகத்துக்குள் கொண்டு வாங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் சமர்ப்பிங்க. Tell no one what God puts in your heart. Tonight as you take this communion, you are making a covenant with God. இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் இந்த ராபோஜனை எடுக்கிற வேளையில் ஒரு ஒப்பந்தத்தை கர்த்தரோடு செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கிற ரகசியங்களை நான் யார்கிட்டையுமே சொல்ல போகிறதில்லை. நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே சொல்ல போகிறதில்லை என்று ஒரு ஒப்பந்தம் எடுங்க. Today as we take the communion, as we going to partake the communion, I'm telling you, make this a point where you're making a covenant with God tonight, that you are not going to reveal his secret to anybody until and unless the Lord is asking you to do so. Amen. So keep it in your heart. Just like what God has given to you is an honor, my friends. Don't take it lightly. This is an honor. ஆண்டவர் உங்கள் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுனால உங்களை ஆனர் பண்ணுகிறதுனால தான் கனம் பண்ணுகிறதுனால தான் ஆண்டவர் உங்களுக்கு இந்த உடன்படிக்கை செய்திருக்கிறார். It's because of honor, because God honors you. He has done this powerful thing which is shedding his blood and breaking his body for you. அவருடைய சரீரம் எதுக்காக உடைக்கப்பட்டது, எதுக்காக ரத்தம் சிந்தப்பட்டது? ஏனென்றால் நம்மளை அவர் பாதுகாக்கும்படிக்கு. அதே போல தான் நம்மளும் ஆண்டவர் கொடுக்கிற ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். தேவச்சனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் எனக்கு சொன்ன காரியத்தை நான் திட்டவட்டமாய் கவனிக்க போகிறேன், நான் ஆழமாய் கவனிக்க போகிறேன். I want to identify the problem. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தப்பிதங்கள் இருக்குமா அதை கவனிங்க. See, check yourself. That's why the Bible also
also says, before you take your communion, check yourself. உங்களுடைய இருதயத்தை பரிசோதனை செய் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த ராபோஜனை எடுக்கிற வேளையில் உன் இருதயத்தை பரிசோதனை செய். ஏதாவது தப்பிதம் இருக்காம, யாராவது மன்னிக்காம இருக்கிறியா, போய் மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடு என்று வசனம் சொல்லவில்லையா? See, didn't the Bible says that inspect your heart, check your heart. If there is anybody that you have not forgiven, go out there, forgive that person, or release that thing from them, and then come back and take the communion. So tonight, as we're going to partake this communion, I want you to remember that God loves you so much that He gave Himself to you. கர்த்தர் உங்களை நேசித்தபடியால் ஆண்டவர் உங்களுக்கு இதை அவர் கனம் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல தான் ஆண்டவர் உங்களை கனம் பண்ணதுனால சில காரியத்தை ரகசியமாயும் கொடுத்திருக்கிறார். Because He trusts you, because He honors you, He has given you a covenant. And in this covenant is honor. And that is also secret that He has spoken to you. Keep it until the day that will come, the Lord says, speak it. So tonight, as we partake this communion, remember the secrets of the Lord. ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் இதை எடுக்கிற வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரகசியங்களை நினைவு கூறுங்கள். அது உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் இருக்கலாம், உங்களுடைய மாறுதலுக்காகவும் இருக்கலாம். The secrets of the Lord sometimes is just for us to change, for us to repent, for us to walk in the beauties of God. Until a time will come that we are able to proclaim that secret that God has given to us. Thank you, Father. We give you all the praise and the glory. பிதாவே நன்றி செலுத்துகிறோம். ராபோஜனைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை எடுக்கிற வேளையில் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் தாழ்த்தப்பட வேண்டும், நீர் உயர்த்தப்பட வேண்டும். God, it is about you that must be promoted, not our self-promotion. So God, as we partake tonight, we want to remember that, God, that we must decrease and you, God, must increase. Bless this in Jesus' name. Amen. Let's partake. Hallelujah. I want you to lift up your hands and receive the blessings of the Lord tonight. இந்த வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Father, bless your people as they have decided and desired to give into the kingdom of God their offerings, their tithes, their love gifts, and to help the poor and the needy. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுடைய இதயத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் கொடுக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, அவர்கள் எதை தீர்மானித்திருக்கிறார்களோ கொடுக்க வேண்டும் என்று, தசம பாகமோ, காணிக்கையோ, இல்லை மற்றவர்களுக்கு உதவியோ, இல்லை போதகர்களுக்கு ஆசீர்வாதமோ, எதுவாக இருந்தாலும் அதை நீர் ஆசீர்வதித்து இவர்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். God bless their giving as well as bless the giver, so that they will continue to see the blessings of the Lord that rest upon them. So God, I pray, God, that you will continue to strengthen your church, and Lord, help us to be obedient to your call, and help us to always glorify you and promote Jesus. Thank you, Lord. எல்லாவற்றிலும் உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஜனங்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் தாழ்த்தப்பட வேண்டும், நீர் உயர்த்தப்பட வேண்டும். All glory to you in Jesus' name. Amen. 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 God bless you all. See you all again soon. Thank you. The church, continue to meet one another, encourage one another, strengthen one another in the Lord. Amen. There are times that we need to keep a secret. Don't forget this message today. If you are blessed by this message, share with somebody. இந்த மெசேஜ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் பிறருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நம்புகிறேன். God bless you all. See you soon. Shalom and Maranatha. Amen.